என்னப்பா நம்ம ஊர் கோயமேடு மார்க்கெட் மாதிரி இருக்க? இதுதான் வெளிநாட்டு மாமியார் வீடு, மதர் இல்லா ஹவுஸ். ஆமா, என்ன வேலையை பண்ணிவிட்டு இப்படி வந்து சிக்கிட்டீங்க? திருட்டா கொலையா? ஏய், பெரிய மனுஷன் கேட்டா பெருந்தன்மையோட பதில் சொல்லிட்டு போங்கடா. டேய் டேய் ஷாப் மேன், வாட் கேஸ்? ட்ரக்ஸ். அப்பச்சா அர்த்தம் தலைகறி தான். டேக் யூ டேக். தம்பி இந்தா. இல்லை வேணாம். இங்கே எல்லாம் கிடைக்கும்பா, பொண்ணுகளை தவிர. அதுக்கு ஏய், சீனியர் சிட்டிசன் கேட்குற பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்கியே, என்னப்பா அது? கையை நட்டாரையா? இல்லை, நேற்று அவர் போட்டு தான் அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் பேர் தானே சியாத்? ஆமாம், அவனை தான் நீ காப்பாற்றின. பக்கத்தில் இருக்கிறவன் ஜெயிலர் நாசர். அங்கே பார்த்தியா, இந்த பசங்க ஜியாத்தோட ஒட்டணுங்க, ஜியாத்து ஜெயிலரோட ஒட்டுறேன். இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இந்த பசங்க ஜியாத்தோட கவனத்துக்கு கொண்டு போவாங்க. ஜியாத் அந்த நரி பையன் அதை அப்படியே ஜெயிலரோட கவனத்துக்கு கொண்டு போவான். ஜெயிலரோட கவனத்துக்கு போச்சு, ஆளை கூப்பிடுறான், ஆப்ப கிழிச்சிடறான். இப்படி போட்டு கொடுத்ததுனால தான் சைனாக்கார பசங்க ஜியாத்தை பின்னி எடுத்தானுங்க. எப்பா, ஆளை பார்த்தா வறுமையே என்னன்னு தெரியாமல் வளர்ந்த பிள்ளை மாதிரி இருக்க. நீ எப்படி இங்கே வந்து சிக்கின? வழக்கம் போல டிராவல் ஏஜென்ட் வேலையை காமிச்சானா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? இங்கே வந்து மாட்டிருக்கிறது பாதி பேருக்கு மேலே உன்ன மாதிரி அப்பாவிதாப்பா. ஏழை இண்டியன்ஸ், குறிப்பாக முஸ்லீம்ஸ், அவங்க தானே இங்கே வேலைக்கே அதிகமாக வராங்க. உன்னை ஏமாற்றி அனுப்புன அந்த டிராவல் ஏஜென்ட்டு உன்ன மாதிரி இங்கே வர பசங்களோட லக்கேஜில் பொட்டலத்தை போட்டு அடிப்பிடுறானுங்க. இந்த நாட்டில் சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சு அனுப்புகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? எப்பா, நம்ம நாட்டில் 1 கிலோ ட்ரக்ஸு 1 லட்சம் பிச்சாத்து காசு. ஆனால் அது இங்கே 2 கோடி ரூபா. ஊறுகாய் பாட்டிலும் பானுங்க, உசுரக்காக்கிற மருந்து பானுங்க. ஏர்போர்ட்டில் எவனாவது கொடுத்து நம்ம வாங்கணும், நம்ம தலைப்பு. இங்கே அவனுக்கு தலையை வெட்டின பிறகு தான் அந்த தகவல் ஊருக்கே போய் சேரும். ஓம் பாக்கெட்டில் எவ்வளோ போட்டு அனுப்பிச்சானுங்க? 2 கிலோ. இக்பால் பையில் ஒரு 5 கிலோ. அவ்வளோதான், அவ்வளவுதான். கதை கந்தல். அங்கே பேசிட்டு இருக்கானே, அவன் தான் பாண்டிச்சேரி மேக்ஸ். பல வருஷமாக கிடக்குறான். அவனுக்கு நிறைய வக்கீல்களை தெரியும். உன்னை வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குதான்னு விசாரிச்சு பார்க்கலாம். வா. சின்ன சும்மா மிரட்டுவாங்க, தலை வெட்டுவாங்க, அது இதுன்னு ஒரு சரியான லாய் பிடிச்சு தப்பிச்சிடலாம். நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம், பேல் வாங்கிட்டு வெளியில் போயிட்டு ஒரு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு பக்கத்து நாடு வரையா எஸ்கேப் ஆகிடலாம். இல்லைன்னா இங்கே கிடந்து சாக வேண்டிதான். சில சமயம் சின்னவுக்கு பைத்தியம் பிடிக்கும். சின்னவுக்கு ஒரு பெண் குழந்தை, அதுக்கு கிட்னி ஃபெயிலியர். தினம் அதை கஷ்டப்படுறதை பார்க்க முடியுமா தான் இங்கே வேலைக்கு வந்தேன். கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு பொம்மை வாங்க பணம் இல்லை, திருடி மாட்டிக்கிட்டேன். நீங்கள் இங்கே மாட்டி இருக்கிற 90% விளக்கிற ட்ரக்ஸ் கேஸ் தான். உங்களுக்கு எத்தனை வருஷம்? 12 வருஷம். லாயர் புண்ணத்தில் தலை தப்பிச்சது. ஆனால் பெயில் எடுக்க பணம் இல்லை, அதான் இங்கே இருக்கான். நீங்கள் எவ்வளோ ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க? 100 grams. வெறும் 100 கிராமா? 100 கிராம்ஸ்க்கு 12 வருஷமா? இங்கே மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூரில் கூட இதே கதை தான். யூனோ, நிறைய இன்னசென்ட் இந்தியன்ஸ் இப்படி தான் ட்ராப் ஆகிட்டாங்க. The media doesn't like to talk about it much. ஒரு இட்டாலியன் ஹிப்பி ஒரே ஒரு சிகரெட்டில் காஞ்சா வச்சுட்டு இருந்தா, அதுக்கு தலை வெட்டிட்டாங்க. நீ என்னடனா 2 கிலோ ட்ரக்ஸோட மாட்டி இருக்கான். May God help you, brother. حضرة القاضي وهاب إقبال چندرشیکر من الهند وإيوان نيجيري وباكستاني يعقوب، هؤلاء قد أصدروا مخدرات بالعمد. هذا الدليل. إنه قد ثبت جريمة هؤلاء الأربع بكل وضوح دون أي لبس، ورجاء منكم أن يعاقب لهم أشد العقاب. وهاب إقبال چندرشیکر إيوان يعقوب مجرمون بلا ريب ولا شك في جرمهم، ولذا يوم الجمعة القادم بعد صلاة الجمعة أمام الناس هؤلاء المجرمون تقطع رؤوسهم. Oh, what's the head? Why are you crying? What's happened? Hey, get up. What's the head, man? What's happened? What's happening then? Don't put him on. Don't put him on. ஹைகோர்ட்ல இருந்து 15 ஜட்ஜிகள் பொதுமக்கள் பார்வையில வச்சு உங்க 4 பேரோட தலைகள் வெட்டப்படணும்னு அறிவிச்சிருக்காங்க.
I am sorry about this, Chandru. I am sorry. Be it. We are in a foreign country. I cannot do anything about this. Sir, Mr. நான் Chandru, innocent now prove it is out பண்றதுக்கு of ஒரு my நாய் hands. கூட Please பிடிக்கலையே, sir. understand. I cannot do Hello? anything about this. For what? Death for what? sorry. Why are you doing this to me? Sir, என்ன சார் No, இது? the Sir, law என்ன of சார் the இது? land is such. Hello? Chandru. Excuse me. I'm innocent. I'm innocent. Sir, நான் என்ன சார் இது? Sir, நீங்க தான். Sir, you have to help me. Sir, என்ன சார் இது? நான் Sorry, ஒண்ணுமே பண்ணல, I sir. can't do Sir, anything. I'm innocent. விடுதலை 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 அரபு நாட்டு மாமியாரின் வீட்டில் இருந்து விடுதலை போலீஸ் நான் புறப்பட்டேன்டா இதாண்டா நான் உன்ட்ட கடைசி வாங்குற எச்சி சிகரெட் புடா புடா ஏன் குள்ள பசங்களா உங்க உயரத்துல என் வீட்டுல ஒரு பாப்பா இருக்குது அத போய் நான் கொஞ்சம் பாருடா வெள்ள பையா கருப்பையா Hey, Chinna, quiet. Look at him. Respect. The case details. தம்பி கவலைப்படாதய்யா நான் போகிற ஃப்ளைட்டு பம்பாய் வழியாக தான் போகுது அங்கே உன் பாட்டியை பார்த்து பக்குவமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் வழக்கு சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் மேக்ஸ் கொடுத்துருக்குறான் நீ என்ன மாதிரி ஒரு வக்கீலை வச்சு சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாப்பா அண்ணா உங்கள் குழந்தையும் அண்ணியும் கேட்டேன்னு சொல்லுங்கள் கடவுள் புண்ணியத்தில் நான் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக சந்திப்போம் நிச்சயமா மறுபடியும் நம்ம 2 பேரும் சந்திப்போம்யா இன்ஷா அல்லாஹ் अभी तो दुकान बंद हो गया कल आइए पाका नमूर आलमा இருக்காரு புரியலையா கடை சாத்தியாச்சு நாளைக்கு வாங்க இங்கே சிவாங்கிறது நான் தான் நான் ஃபசலிஸ்தான்லேருந்து வரேன் சந்துருவுக்கு இன்னைக்கு நட்சத்திர பர்த்டே இல்லையா வாங்க சார் பாயசம் சாப்பிடுங்க உட்காருங்க நான் போய் இன்னொரு கப் எடுத்துட்டு வரேன் சார் இந்த விஷயத்தை எப்படி சார் பாட்டி கிட்ட சொல்லுவேன் அவங்க ஹார்ட் பேஷண்ட் சார் பக்குவமாக சொல்கிறப்பா சக்கரை சரியா இருக்கா சந்துருவுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் மொத்தத்தையும் அவனே சாப்பிட்ருவான் சார் யாருன்னு சொல்லலையே சிவா சார் வந்து வணக்கம்மா என் பேர் சின்னா பசலிஸ்தான்லேருந்து வரேன் தம்பி சந்துருவை நான் இங்கே சந்தித்தேன் அப்பா கடைசியில் ஒரு நல்ல செய்தி கிருஷ்ணா சொல்லுங்க சார் எப்படி இருக்கா என் குழந்தை வேலை பிடிச்சிருக்கா சரியா சாப்பிட்றானா ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா நெட்வொர்க் இல்லாத ஒரு ஊரா மனசே கேட்கல அம்மா தம்பி சந்துரு ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாப்புல என்னப்பா சொல்ற என்னாச்சு என் குழந்தைக்கு இங்கே இந்த டிராவல் ஏஜென்ட் சந்துருவோட பேக்கில் போதை மருந்து போட்டு அனுப்பிட்டாங்க அந்த நாட்டில் போய் இறங்கணுன்னு ஏர்போர்ட்லேயே தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒன்றும் பயம் இல்லை தம்பியை காப்பாற்றிடலாம் ஒரு நல்ல வக்கீலை வச்சு தலைவிட்டுற தண்டனையிலேருந்து தம்பி எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம். என்னப்பா சொல்ற ஆமாம்மா தண்டனையை அறிவிச்சிட்டாங்க உடனடியாக எப்படியாச்சும் ஒரு மினிஸ்டர் பிடிங்க கேஸு ஜெயிலு அது சம்மந்தப்பட்ட எல்லா விவரமும் இதில் இருக்கு கடவுள் இருக்காருமா சந்திரவை எப்படியாவது காப்பாற்றிடுவார் ஒரு பொம்மையை திருட போய் 3 வருஷம் ஜெயிலையும் கொடுத்து கையையும் வெட்டி அனுப்பிட்டாங்க தம்பி நான் இதை மறந்துட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொல்லி சந்துரு இதை கொடுத்து விட்டுச்சுப்பா பாட்டி வெளியாடி What the hell? வாடி சிவா உன் பாலாப்பன லவ்னால சந்துரு மாட்டிக்கிட்டான் என்ன சொல்ற எல்லாம் உன்னாலையும் அப்பனாலையும் தான் பாட்டி ஹாஸ்பிட்டல்ல படுத்தாச்சு இப்போ சந்தோஷம் தானே கொஞ்சம் கத்தறத நிறுத்துறியா சந்துருக்கு என்னாச்சு சொல்லு ஆ டிராவல் ஏஜென்ட் ஹரிதாஸ் ஏமாத்திட்டான் சந்துரோட பேக்கேஜில் ட்ரக்ஸை வச்சு அமிச்சிட்டான் ஏர்போர்ட்லேயே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கேருந்து வந்தவர் ஒருத்தர் சொன்னார் கண்டிப்பாக இங்கேருந்து இறச்சி போயாகணும் இல்லைன்னா நம்ம சந்துரை உயிரோட பார்க்க முடியாது ஸ்டாப் இட் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் தட் இஸ் ஹிஸ் வெரி ஃபேட் கலடா பண்ணிங்க போலீஸை கூப்பிடு அவுட் கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்பா போதும்பா டோன்ட் பீ இன்சென்சிட்டிவ் இப்படி பேசுறதுக்கு நேரமா இது பாட்டி இந்த ஹாஸ்பிடல் எம்எம்சி
இப்போ உனக்கு சந்தோஷமா ஸ்ரீ? என் பிள்ளை ஜெயில இருக்கான். இப்ப அவன் தலையை வெட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க. ட்ரக்ஸ் கடத்துற அளவுக்கெல்லாம் என் பிள்ளை ஒன்றும் மோசமானவன் இல்லைம்மா. கடவுளே, என்ன பண்ணுவேன்? சிவா, இவன் வேற எங்க போய் தொலைஞ்சா? சிவா பாட்டி, இங்கதான் பாட்டி இருக்கேன். என்னை எதுக்கடா இங்க கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கேன்? டிஸ்சார்ஜுக்கு ஏற்பாடு பண்ணு. என் பிள்ளைய காப்பாத்த நான் போகணும். டாக்டரை கூப்பிட நான் பேசுறேன். அம்மா அம்மா, பதட்டப்படாதீங்க. நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க. சந்துருவை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க சொன்னது சரிதான். என்னாலதான் அவங்க போனா. நான் அதை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம கண்டிப்பா சந்துருவோட தான் திரும்பி வருவேன். கண்டிப்பா. சாரி. ஸ்ரீலா, ஒரு நிமிஷம். சந்துரு அமிச்ச லெட்டர் இந்த I can't take this, Anwar. ஒரு சின்ன பொண்ணு தனியா போய் அங்க என்ன பண்ண போறா? You know very well the rules are very very strict there. அவதான் புத்தி இல்லாம பேசுறானா, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்ட. அவ பிடிவாதமா இருக்காடா. அவளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. புரிஞ்சுக்கோ, she is in love with him. சந்திரு நீ நினைக்கிற மாதிரி கிரிமினல் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவனை நம்ம ஸ்ரீ கூட பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன். He is a good chap. இந்த விஷயத்துல ரொம்ப எமோஷனலா இருக்கு. Stop worrying about her. நம்ம ஓமர் அங்க தான் இருக்கான். அவங்ககிட்ட பேசியாச்சு. He will take care of her. இந்தாம்மா, இதில் உன்னோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், டிக்கெட், விசா எல்லாமே இருக்கு. ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி புஷ் பண்ணி வாங்கிட்டேன். தேங்க்ஸ். Stay. Stay. நீ தான் போணுமா? நல்ல யோசனை பண்ணுமா. நீ தனியா போய் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. He's in a great danger பா. இங்க இருந்து யாராவது உடனே போகணும். அவன் அந்த தண்டனை அனுபவிக்கணும்ன்றது கடவுள் எழுதின விதி. நீ தனியா போய் அதை திருத்தி எழுத போறியா? எதுப்பா விதி? எது விதி? அவன் அங்க போனதே எனக்காக தானே. என்ன காதலிச்ச ஒரே குத்தத்துக்காக அவன் தலை உருளணுமா? நீங்க சொன்ன அதே கடவுள் அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. தடுத்து நிறுத்தினீங்கன்னா இந்த சாபம் உங்களை கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க விடாது. அப்புறம் என்னையும் உங்களால உயிரோட பார்க்க முடியாது. ஐ எம் சாரி. ओ हेलो, कौन है आप? ए, के का मैं बैग तुकरा? தமிழா? மும்பைல இருந்து வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. டாக்ஸி டிரைவர்மா. அதான் உங்க கலந்து கட்டின தமிழே தெரியுதே. எங்க போகணும் சொல்லுங்க. பாத்து உட்காருங்க. முதல்ல இதை போட்டுக்கோங்க. இந்த மண்ணில் கால் வைக்கிற எல்லா பொண்ணும் கண்டிப்பாக அதை போட்டுக்கணும், இல்லைனா போலீஸ் பிடிக்கும். நம்மள்ட்ட வாங்கினா 50 ரியால் தான், தமிழுங்கனால டிஸ்கவுண்ட்டு. எங்கம்மா போகணும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? என் மேலே நம்பிக்கை இல்லையா? லோ கோர்ட் பிரிசன். எது ஜெயிலா? ஆமா, லோ கோர்ட் பிரிசன். ஜெயிலே வா இல்லை ஜெயிலுக்கு பக்கத்தில் எங்காதா? ஜெயில் தான். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லையே, போலாமே. மேடம், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தான் கடைசி கஸ்டமர். நாளைக்கு நேரம் இந்தியாவில் இருப்பேன். ஊரில் பொண்ணு எனக்காக வெயிட்டிங். பொண்ணு எப்படி மேம்? இப்போதைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியல மேடம், டிராஃபிக் ஜாம் இருக்கு. ஹலோ ஹலோ, क्या हो गया? அம்மா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், வண்டி இப்போதைக்கு போகாது. ஏன் போகாது? டிராஃபிக் ஜாம். ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி, இதை பார்க்குற சான்ஸ் எல்லாரும் கிடைக்காது. வாங்க.
अरे يا أيها المسلمون سيأتي أمامكم مجرم وستنظرون بعيونكم حد قطع الرأس له. மேடம் வாங்க வாங்க மேடம், மேலே வாங்க, நல்லா தெரியுது. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல, போகலாம். மேடம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரே ரூட் தான், 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். மேலே வாங்க. இதெல்லாம் எங்கே பார்க்க போறீங்க? முதல்ல பார்க்கும்போது எனக்கும் பக்குன்னு இருந்துச்சு, அப்புறம் பார்த்து பார்த்து பழகிடுச்சு. காலங்காலமாக இப்படி தான் நடந்துட்டு வருது. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, போகலாம். இருங்கம்மா, பாவம் யாரும் இந்தியன் போல இருக்கு, தலையை வெட்ட போறானுங்க. என்ன பெரிய தப்பு தான் பண்ணியிருப்பான். சந்துரு, சந்துரு, சந்துருவா? யார் சந்துரு? சந்துரு, சந்துரு, சந்துரு.